குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு தான் அவசியம் குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் குரு இப்போ வக்கரமாக இருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது 6 அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், பகை வீடு அப்படின்னு சொல்லுவோம். கடன், நோய், பகை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த இடங்களை குறிக்கக்கூடிய அதிபதியான குரு பகவான் லாப வீட்டில் வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பலமிழக்கிற நேரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பின்னடைவு அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேயும் சில நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது குரு பகவான் லாப வீட்டில் இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு எதுவும் லாபம் கொடுத்துடல. உழைச்ச உழைப்புக்கு பணம் கிடைக்குது. அதாவது 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாய்க்கு உழைச்சாதான் ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படிங்கிற நிலைமை தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் சனி. இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் இருக்கிற சனி நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு பலம் அடைஞ்சிருவார். சனி பலம் இழந்திருந்தது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ அஷ்டம சனி பலம் அடையுது நவம்பர் அப்படிங்கும்போது லாப வீட்டில் இருக்கிற குரு பலம் இழக்கிறார். ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இது உங்களுக்கு ஒரு நன்மை தீமை ரெண்டும் கலந்த ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். குரு பகவான் தாம் பலம் இழந்தாலும் தன்னோட பார்வையால் இன்னும் பல நன்மைகள் அப்படிங்கிறதை செய்வார். அப்படி அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்குறார். 3வது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம். 5வது வீடு புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 7வது வீடு கலத்திரஸ்தானம், சப்தமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாப வீட்டில் இருந்துட்டு லாபம் தராத குரு பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது அஷ்டம சனி பலம் அடையுது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பணிகளை சுருக்கிக்கணும். எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக இழுத்து கட்டிக்க வேண்டியதில்லை. எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த வேலையை அதை நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் நாம் வாக்கு கொடுக்க வேண்டியது கிடையாது. முடிஞ்சால் செய்கிறேன், முடியலன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறது நல்லது. அதுமாரி ஒருத்தர் பணம் கேட்குறாங்களா, குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதே வேண்டாம். இல்லைப்பா என்கிட்ட எதுப்பா காசு, நானே பாடுபட்டுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறது நல்லது. கொடுத்துட்டு பகையாயிடக்கூடாது. அது கொடுக்காமே பகையாயிட்டு போகலாம், தப்பு கிடையாது. அதோட இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். பொதுவாகவே லாப வீட்டில் குரு இருக்கும்போது எல்லாருக்குமே வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும். இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாம் அகலக்கால் வைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். சாதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபாயில் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 11வது வீட்டில் லாப வீட்டில் குரு இருக்கிறப்ப அந்த வீடு கட்டி முடிக்கப்படாது. 12வது வீடு விரயத்துக்கு வரணும். ஒரு 2025 மார்ச்சுக்கு மேலே தான் நீங்கள் வீடு கட்டி முடித்து குடி போகலாம். அந்தளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை சேர்த்துக்கிட்டே உட்காந்துருக்க சொல்லுவாங்க மனசு. இதை இழுத்து இதில் கட்டு, இதை இழுத்து இதில் கட்டு அப்படின்னு. காசு இல்லாதவங்களுக்கு காசு இல்லாததால் வேலை நிற்கும். ஒரு லோனுங்கன்னு போட்டால் தாமதமாகும். காசு இருக்கிறவங்க ஒன்று கிடக்க ஒன்று சேர்த்து கட்டிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு வரன் பார்க்குறேன், பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம்
கல்யாணம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகள் அப்படிங்கிறது இப்போ நடப்புலேயே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் குடும்பமான வரைக்கும் இழுத்து முடிக்க பாருங்க. 10 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டோமா, சரி ஏதோ 10ஓட 11 12 ஆனால் பிரச்சனை கிடையாது, 15 20 அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ 3வது வீட்டை குரு பகவான் பார்க்குறதால சகோதர உறவுகளால் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு சகோதர உறவுகளால் தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நடக்கும். என்னதான் சகோதரர்கள் நம்ம கூட பிறந்தவங்க தானே, நம்ம தான் இழுத்து பிடிச்சி ஓட்டணும் அப்படின்னு அவங்களுக்காக நாம் வேலை செஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய வேலையும் நாம் தலையில் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு நாம் துணையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, துணைக்கு நிற்க மாட்டாங்க. அவன் வேலையை நிற்பாருப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற நிலைமை மாறி இப்போ சகோதர ஒற்றுமை பலமாகும். நமக்கு ஒரு அல்ல அர்ஜென்ட்டுன்னா அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பா நிற்பாங்க, கட்டுக்கோப்பா. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுமாரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சந்தோஷமாக பிரிச்சுக்கலாம். எந்த வம்பு வழக்கு வல்லடி இல்லாமல் நல்லபடியாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு உண்டான பாகம் உங்களுக்கு சேர்ந்துடும். அதனால் பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பிரிச்சிங்க, நல்லது. அதோட 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த குரு பகவானோட வக்கர காலம் கொடுக்கும். இப்போ யாராவது கடகராசிக்காரர்களோட மனைவிகள் கர்ப்பஸ்திரியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே குழந்தை பேர் அப்படிங்கிறது இருந்ததுன்னா நிச்சயமாக அது ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதோட படித்து முடிக்கிற பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போவாங்க, வெளிநாட்டு கல்வி கிடைக்கும், நம்ம பிள்ளை பெரிய அளவில் சாதிக்குது அப்படின்னு நாம் பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதுமாரி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்குது, நல்ல விளையாட்டு போட்டியில் இருக்குது, நிறைய பரிசுகள் வாங்குது அப்படிங்கிற பல சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது நமக்கு வரும். பரவாயில்லடா, நாம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளையோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பு உங்கள் மனசில் பிறக்கும். அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதோட நம்ம தந்தை செய்த வேலையை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். தந்தை ஒரு கடை வச்சுருந்தார், அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன், தந்தை ஒரு தொழில் செஞ்சார், அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரம்பரை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 10 ரூபா லாபம் கூடுதலாக இருக்கும். அதேமாரி தந்தை வழி சொத்து இருந்ததுன்னா அதில் இடத்த கட்டி ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விடுறது, இல்லை அந்த இடத்த விற்று விட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி பூர்வீக சொத்தை கைமாற்றி விடுறதன் மூலமாக 10 ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதுமாரி 7வது வீடான கலத்திர வீட்டில் குரு பார்வை விழுது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானம், கலத்திர ஸ்தானம், மனைவி, கூட்டு தொழில், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். இப்போ கூட்டு தொழில் செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். குரு பகவான் பார்வை எங்கே விழுவுது அப்படிங்கிறதால புது கூட்டாளிகள் வருவாங்க. நம்மக்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நிறைய ஐடியா இருக்குது, முதல் போட தான் ஆள் இல்லையே, ஒரு 10 ரூபா போட்டால் யாராவது கொடுத்தா பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கவங்களுக்கு மனைவி வழி உறவுகள் மூலமாக ஒரு முதலீடு கிடைக்கும், கூட்டாளிகள் சேருவாங்க, அதை வச்சு 10 ரூபா லாபம் அடையலாம். அதேமாரி மனைவி பேரில் தொழில் தொடங்கலாம். ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க சரியாக வியாபாரம் போகல அப்படின்னு யோசிச்சிங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணுறேன் நல்லபடியாக போகல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மனைவியோ இல்லை தாயோ இல்லை சகோதரியோ பெண்களை யாரையாவது கொண்டு போய் அந்த பணி செய்யக்கூடிய இடத்துலையோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ ஒரு கல்லாவில் உட்கார வச்சு அவங்கள வச்சு அந்த வியாபாரத்தை தொடங்குனீங்க தினமும் அப்படின்னா அதன் பிறகு வியாபாரம் சூடு பிடிக்கும். அதுமாரி மனைவி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். ஒரு அதிகாரியை பார்த்தேன், ஒரு அரசியல்வாதியை பார்த்தேன், ஏதோ ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறேன்னா தாராளமாக செய்யலாம், வேலை கிடைக்கும். அதோட வீட்டிலே ஒரு தொழில் பண்ணணும்னு மனைவி நினைக்கிறாங்க அப்படின்னா தொழில் பண்ண வச்சு கொடுக்கலாம். ஏதோ ஒரு 10 ரூபா முதலீடை போட்டு அவங்கள்ட்ட ஒரு தொழிலை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க அதை 10 ரூபா முன்னு கொண்டு வந்துடுவாங்க. உதிரி வருமானம் அப்படிங்கிறது பெருகும். அப்போ இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது லாப வீட்டில் குரு பலமிழந்தே போயிருந்தாலும் அவரோட பார்வை பலத்தால் 10 ரூபா நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காசு பணம் வரக்கூடிய நேரத்தில் கடங்கண்ணி அடைக்கலாம். ஏன்னா 6க்கு அதிபதியான குரு பகவான் வக்கரமடைகிறார். அப்படிங்கிறப்ப கடன், நோய், பகை இந்த 3மே தீரப்போகுது. இந்த வீட்டுக்கு அதிபதி அவர். அப்போ கடனெல்லாம் அடைச்சிடலாம். உடலில் வியாதி அப்படிங்கிறது இருக்கும். பெருப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதிரியான நோய் நொடிகள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வரக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் போட்டியாளர்கள் எதிராளிகளை எல்லாத்தையும் வெல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூடயே இருந்து ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான்னா இப்போ அவன் எதிராளிகள் நம்மளோட சதி பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே பலமிழந்து போயிடுவாங்க. நம்மளை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே தான் இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கணும். 9ஆம் வீட்டுக்கும் குரு அதிபதி அப்படிங்கிறதால வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருங்க. திரும்ப சொல்லிக்கிறேன், தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும்.
தந்தையாரோட வாக்குவாதம் எதுவும் வச்சுக்கக்கூடாது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது. சனி பலம் அடைகிறார். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக பிடிச்சி காக்கைக்கு எண்ணம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. குரு பகவான் படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் குரு கவசம் பாடி வணங்குங்க. இந்த குரு வக்கிர காலம் இந்த 119 நாட்கள் உங்கள் தலைவிதியவே மாற்றி எழுதி உங்களை ஒரு பெரிய மனிதராக இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.